பார்த்ததுல இருந்து ரொம்ப குழப்பமாயிடுச்சுடி. நீயே பாரு. என்னடி அப்படி சொல்ற? சூர்யா சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்ல. பரவாயில்லையடி, எல்லாத்துக்கும் சின்சியரா ஆன்சர் பண்ணிருக்காரு. முக்கியமானதை ஃபில் அப் பண்ணாம அப்படியே விட்டுருக்காரு பாரு. என்னடி மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஃபில் பண்ணவே இல்ல? அதுதான் நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். அவர் சிங்கிளா, மேரிடா இல்ல டிவோர்ஸியா ஏதாச்சும் ஒன்னாச்சும் எழுதிருக்கலாம்ல. பட் அனு, அப்படின்னா உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி? இப்படி யோசிச்சு பாரு. அந்த இடம் காலியா இருக்குன்னு அவரே சிம்பாலிக்கா சொல்றாரோ என்னவோ. விஷயம் புரியாம படுத்தாத ரம்யா. எனக்கு ஆபீஸ்ல மிஸ்ஸஸ் பிரகாஷ்க்கு சீரியஸ்னு கால் வரவும் சூரிய பிரகாஷ் சார் அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டாரு தெரியுமா? என்னது மிஸ்ஸஸ் பிரகாஷ்னா? ஆமாண்டி. நான் யாருன்னு கேட்டதுக்கு மிஸ்ஸஸ் பிரகாஷ்னு அங்க வேலை பாக்குறவரு சொன்னாரு. மிஸ்ஸஸ் பிரகாஷ்க்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் சார் உடனே புறப்பட்டு போயிருக்காரு. அப்படின்னா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா இந்த ஆள் ரெட்ட சுழி ஆளா இருப்பாரோ? என்னது? நம்ம பாட்டிங்க சொல்வாங்களேடி, மண்டையில ரெட்ட சுழி இருந்தா அவனுக்கு 2 பொண்டாட்டின்னு. பேசாம உங்க சூர்யா சாருக்கு ரெட்ட சுழி இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறியா? என்னடி கிண்டலா விளையாடுறியா? இட்ஸ் நாட் ஃபார் ஃபன்னி. நிஜமா சொல்றேன். நைஸா கீழே ஏதாவது பொருளை போட்டு அவரை குனியவை. அப்படி குனியும் போது டக்குன்னு தலையில ரெட்ட சுழி இருக்கான்னு செக் பண்ணிடு. உனக்காக செய்ய வேண்டாம், அட்லீஸ்ட் என்னோட கியூரியாசிட்டிக்காக செக் பண்ணலாம்ல. ப்ரீபெய்ட் லான்ச் பார்ட்டிக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கணும். ரொம்ப நல்லா நடந்துச்சு. நாங்க அங்க வந்து என்ன செய்ய போறோம்? நாங்க இங்கே இருந்தே உனக்கு நல்லதா நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அம்மா, அண்ணே, உங்க 2 பேருக்கும் சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். நான் ஒரு புது ப்ராஜெக்ட கையில் எடுத்திருக்கேன். அண்ணே, என்ன இப்போ எதுவும் கேட்காதீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ராஜெக்ட் பேர் என்னன்னு தெரியுமா? கோபி கோல்ட். ஐ கோபி என் கோல்டு. சும்மாறா. கோபினா கோபி இல்ல, கோபி. ப்ரோயின்லா, என் புருஷன் இப்படி இருக்காரேன்னு நீங்க என்னையும் அப்படியே ட்ரீட் பண்ணாதீங்க. என் கைக்கு கீழே இருக்க வேண்டியவங்க எல்லாம் என்கிட்டே கணக்கு கேக்குறாங்க. This is not fair. நான் தான் சொன்னேன், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம பண்ற செலவுக்கு கணக்கு இருக்கிறது நல்லதுன்னு. எனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது. மானசி, சூர்யா சொல்றது நம்ம வீட்டோட நல்லதுக்கு. நீ ரொம்ப அடம் பிடிக்காத. கணக்கு தானே கேக்குறாங்க, நீ ஒழுங்கா செலவு பண்ணா கணக்கு தர என்ன கஷ்டம்? அம்மா, என்ன சொன்னீங்க?
ப்ரோயின்ல சொல்றது எல்லாம் வீட்டுக்கு நல்லதுன்னா ஆமா, அவருக்கு வீடுனா என்ன? சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் இவருக்குன்னு ஒருத்தர் இருந்திருந்தா சொந்தத்தோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். சூர்யா, அண்ணா, சூர்யா, சூர்யா, சாப்பிட்டு நமக்காக உழைக்கிறவன இப்படி அவமானப்படுத்துற? நமக்கு நல்லது நடக்குமா? சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் இவருக்குன்னு ஒருத்தர் இருந்திருந்தா சொந்தத்தோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் இவருக்குன்னு ஒருத்தர் இருந்திருந்தா சொந்தத்தோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். பெரிய முதலாளிக்கு மனசு சரியில்லைன்னா மட்டும்தான் இந்த ரூம் கதவை திறப்பாரு. இப்போ ரூம்குள்ள போயிருக்காருன்னா எப்ப வெளியே வருவாரோ என்னவோ. இறைவா, இந்த வீட்டை நீ தான் காப்பாத்தணும். என்னது இது? ரிங்கு மட்டும் போகுது, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இன்னொரு வாட்டி போட்டு பார்ப்போம். வணக்கம் சார். என்னடா இந்த நேரத்துல போன் பண்றாளேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன் சார். நான் எதுக்கு போன் பண்ணேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்னடா இது, இவ முதுகுல ஏறி உட்கார்ந்து இருக்கிற வேதாளம்லாம் என்ன நினைச்சிடாதீங்க சார்.
சார் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அதுலயும் கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அதனால எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க ரொம்ப பிஸின்னு எனக்கு தெரியும். ஆனா இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப முக்கியம் தானே சார். சார் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். நான் சூர்யா இல்லம்மா, அவங்க அம்மா. இந்த சவுண்டு வேற. சார் நீங்க சொன்னா அவ நிச்சயம் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா. அவ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கிறது உங்க கையில தான் சார் இருக்கு. அவ உங்களை அந்த கடவுளுக்கு மேல நினைக்கிறா சார். தயவு செஞ்சு அவகிட்ட எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கிடுங்க சார். சரி சார், நான் போனை வச்சிருட்டுமா சார்? குட் நைட் சார். ஹலோ ஹலோ. அவ உங்களை அந்த கடவுளுக்கு மேல நினைக்கிறா சார். நீங்க சொன்னா அவ நிச்சயம் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா. முதல்ல இந்த அணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். என்னடி செல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? தோ சாம்பார் சுட வச்சுட்ட, அப்பாவுக்கு போட்டு நீ எடுத்து போட்டு சாப்பிடு. இரு 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 இரு, அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ற? நான் சும்மா தானே இருக்கேன், நானே போட்டுக்கிறேன். இல்ல இருங்கப்பா, நானே போடுறேன். இங்க பாருமா, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ உட்காரு. அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. ஒவ்வொரு அஷ்டமிக்கும் இப்படிதான் சொல்ற, ஆனா உனக்கு கனவு வராம இருந்திருக்கா சொல்லு? சுப்பு, இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் ஞாபகப்படுத்துற? ஐயோ ஞாபகப்படுத்தலாமா, அவளுக்கு எடுத்து சொல்றேன். உனக்கே தெரியுமே, அஷ்டமிக்கு அஷ்டமியே உனக்கு காய்ச்சல் வந்துடும், கனவு வந்து பயப்படுவ. இதெல்லாம் யார்கிட்ட சொன்னா நம்புவாங்களா? என்ன காமெடி இதுன்னு சிரிப்பாங்க. ஆனா அந்த மாதிரி உனக்கு நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் நானும் அம்மாவும் பயந்து போயிடுவோம். காய்ச்சல் வருது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல நீ அப்படியே வாடி துவண்டு போயிடுவ. எவ்வளவோ டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனோம், ஆனா எங்கேயுமே உனக்கு சரியாகல. அந்த நேரத்துல தான் அந்த சாமியாடி அம்மா அவங்க சொன்னாங்க, அஷ்டமிக்கு அஷ்டமி அவ கனவு காணும் போது குங்குமத்தை நெத்தில வச்சு விடுங்க, எல்லாம் சரியாயிடும்னு. நாங்களும் அப்போதுலேருந்து தான் உனக்கு அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் குங்குமத்தை வைக்க ஆரம்பிச்சோம். என்ன ஆச்சரியம் பாரு, ஓரளவுக்கு உனக்கு குணமாயிடுச்சு. அதனால நீ கவலைப்படாத, உனக்கு குங்குமம் வச்சு விடுறேன், எல்லாம் சரியாயிடும். வா குங்குமம் வச்சுக்கோ. அனுமா, இந்த குங்குமம் தான் இனிமே லைஃப்ல உனக்கு எப்பவுமே பாதுகாப்பு. இந்த குங்குமத்துல அப்படி என்னப்பா இருக்கு? நம்பிக்கை தான். வேற என்ன, அதே நம்பிக்கையோட சாப்பிட்டு படுத்து தூங்கு, காலையில எல்லாம் சரியாயிடும். வா சாப்பிடலாம். அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? யார் அந்த அனு? அனுவா? ஆமா அனுதான். அனு வந்து யாருன்னு? பங்கஜ், உனக்கு தெரியலங்கிறத நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? ஓ ஓ அனு, அனு
சாரிம்மா, அனுன்னு சொன்னோன்ன யாருன்னு அது நீங்க திடீர்னு கேட்ட உடனே அந்த பேரு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. அனு புது பொண்ணுமா, இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா. சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. என்ன பண்றா? அவ என்ன பண்ணுவா? ஒன்னும் செய்யல. அவ ஒண்ணும் பண்ணாம இருக்கதா? அவளை நம்ம ஆபீஸ்ல சேர்த்து வச்சிருக்கீங்களா? இல்லம்மா, வேலை பண்றா. புதுசு இல்ல, இப்பதான் வேலை கத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. ஓ, இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காளா? ஆமா. ஆமா, சூர்யா எப்படி அவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டான்? இந்த மாதிரி விஷயத்துல அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சே. கரெக்ட். இந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்ட் தான். ஆனா சாரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமேம்மா. யார் மேலேயாவது பரிதாபம் வந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே ஹெல்ப் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் வேலை கொடுத்துருக்காரு. அப்படின்னா இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கணும் இல்லையா? அப்படி எதுவும் இல்லம்மா. இல்லம்மா, அதாவது அப்படி எதுவும் எனக்கு தெரியல. புதுசா வந்திருக்கல்ல, நான் ஒன்னும் அவ்வளவா கவனிக்கலமா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சார் யாரையாவது வேலைக்கு சேர்த்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கணும். அப்படின்னா சூர்யா அவகிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பானா? சே, அப்படி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா பேசுவாரு. அது வேலையை பத்தி அப்படி இப்படின்னு. அது கூட எப்பயாவது ஒரு வாட்டி தான். அது புது பொண்ணு இல்லையா, அதுக்கு வேலையில ஏதாவது டவுட் வந்ததுன்னா தான் இவரு நம்ம சாரு இன்வால்வ் ஆவாரு. ஆமா. அவ்வளவுதானா? ஆமாமா, அவ்வளவுதான். மறந்துட்ட பாருங்க, சாரு ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருந்தாரு. நீங்க கூப்பிட்டதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு வரேம்மா. டேய் பங்கஜ், நில்லு. அம்மா, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. டேய், அனுமா